நிரலைகள் காணலாம். இந்த ஊடக நண்பர்கள் படுத்திய பாடு எங்கே போனாலும் அங்கே ஒரு 10 பேர். ஆனாலும் நண்பர்களும் ஏன் கடுமையாக நடந்து விட வேண்டும்? அதனால அவர்கள் கேட்கிற எதிர்பார்க்கிற அல்லது எதிர்பாராத கேள்விகளுக்கு விடை சொல்லிவிட்டு வந்தேன். இப்பொழுது நீங்க கடந்த முறை பேச்சுவார்த்தை திராவிட முடிஞ்சுன்னு சொன்னீங்க. திரும்ப சென்னைக்கு 4 நாள் போயிருந்தீங்க. திரும்ப பேசுனீங்களா? குருமூர்த்தி உள்ளிட்டவர்கள் சந்திச்சீங்களா? பேசணும், பேசிக்கொண்டிருக்கிறோம், பேசிக்கொண்டே இருக்கிறோம். எப்பயா முடிவு வரும்? முடிவு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும்ல. முடிவு என்ன வரல? உங்களுடைய வாழ்த்துக்களோடு அந்த முடிவு வரலாம். நீங்க வாழ்த்து தானே செய்வீங்க, வாழ்த்து செய்வீங்கல்ல. அன்றைய தினத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உங்களிடம் மன்னிப்பு கேட்டாங்க. அந்த மன்னிப்பை நீங்க ஏற்றுக்கொள்ள எப்படி பார்த்தீங்க? ஏற்றுக்கிட்டீங்களா? இது மன்னிப்பு இல்லை அப்படின்றது பிரச்சனை இல்லை. அது நான் சொன்ன மாதிரி, நான் விரும்பிய மாதிரி என்னால் தொடங்கப்பட்ட இந்த கட்சி 96,000 கிராமங்களுக்கு நான் சென்று வளர்த்த இந்த கட்சிக்கு நான் சென்ற முறை சொன்னேன், மீண்டும் சொல்லுகிறேன். எத்தனை முறை வேண்டுமானாலும் எதை நான் சொல்லுவேன். இந்த கட்சிக்கு என் மூச்சிருக்கும் வரை நான் தலைவர். அவருக்கு என்னன்னா உங்களுக்கு தெரியும், செயல் தலைவர் கொடுத்திருக்கோம். இது கலைஞருடைய மறைந்த என் நண்பர் கலைஞருடைய பாணி. அவர் 94 வயசு வரைக்கும் சக்கரலா காலையில் இருந்துன்னு கட்சிக்கு தலைவராகவும் ஆட்சிக்கு தலைவராகவும் முதல்வர் இருந்தார். இப்பொழுது முதல்வராக இருக்கிற மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் முணுமுணுக்கவில்லை. அப்பொழுது வேறு இந்த செய்திகளும் சொல்லவில்லை. நீங்களும் நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் கூட்டமாக போய் ஸ்டாலினை துரத்தவில்லை. ஆனால் நீங்கள் என்னை துரைத்துக் கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் இப்பொழுது நானே உங்களை வெளியே வரவழைத்து, ஏனென்றால் வியாழன் என்றால் உங்கள் நினைப்பு, உங்களுக்கும் என் நினைப்பு வரும். வியாழக்கிழமை ராமதாஸ் பார்க்கிற வழக்கமாச்சே அப்படின்னு வந்திருக்கிறீர்கள். கட்சியிலிருந்து நிர்வாகிகளை தொடர்ந்து நீக்கி புதிய நிர்வாகிகள் நியமிக்கிறீங்க. அதே சமயம் அன்புமணி சார் வந்து அதே நிர்வாகிகள் தொடர்பாளர்கள் அவர் ஒரு கடிதம். இது என்னோடு ஆதி காலத்திலிருந்து கிளை செயலாளராக, ஒன்றிய செயலாளராக, அப்புறம் மாவட்ட பொறுப்புகள் இதெல்லாம் ஏற்று ஏதோ ஒரு பொறுப்பில் இருந்து தன்னலம் கருதாது தொண்டாற்றிய, மக்களுக்கு தொண்டாற்றிய, கட்சியை வளர்த்த அவர்களுக்கு தான் நான் ஒதுக்கப்பட்ட அவர்களுக்கு இப்பொழுது நான் அவர்களுக்கு பொறுப்புகளை, நல்ல பொறுப்புகளை கொடுத்திருக்கிறேன். நன்று இந்த பொறுப்புகள் நிலைத்து நீடித்து இருக்கும் என்றும் நேற்று அவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதனால
அவருடைய அச்சத்தையும் போக்கியிருக்கிறேன். இது ஏதாவது தற்காலிக பொறுப்பா அப்படின்ற ஒரு அச்சம், இது நிரந்தர பொறுப்பு என்று அவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன். 60வது மணநாள் விழாவை கொண்டாடுனீங்க, குடும்பத்துல எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. திரு அன்புமணி ராமதாஸ் வரல, உங்களுடைய மனநிலை அந்த நேரத்தில் எப்படி? 60வது மணநாள் விழாவுக்கு வந்து குடும்பத்துல மத்தவங்க வந்திருந்தாங்க, திரு அன்புமணி ராமதாஸ் குடும்பத்தினர் வரல, உங்களுடைய மனநிலை அப்ப எப்படி? நீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுது, குழந்தை எத்தனை? 2 குழந்தை. நான் என் வயசுல, அதாவது என் வயசுக்குள்ள வேணாம், உங்களுடைய 25வது மன விழா, அதுக்கு உன் பிள்ளை வரலன்னா, அல்லது உன் பெண் தெய்வம் வரலன்னா, பெண் தேவதை வரலன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே மனநிலை. ஐயா, நம்ம தைலாபுரம் தோட்ட வாசல்ல ஒரு பேனர் இருக்கும், ஐயா போஸ்டரும் அன்புமணி ராமதாஸ் போஸ்டரும் 2 நாளுக்கு முன்னாடி அந்த போஸ்டர் கிழிக்கப்பட்டிருக்கு. இதை வந்து எப்படி எடுத்துக்கலாம்? இது எதற்காக தாக்குதல்? யாராவது விஷயங்கள் செய்திருப்பாங்க. யாராவது எந்த போட்டோவே ஒட்டலாம், அதை கிழிக்கக்கூடாது. அது நல்ல பண்பாடு அல்ல. ஏதோ ஒரு விஷயங்கள் இப்படி செய்து அதை உங்களை விட்டு கேள்வி கேட்க சொல்லி இப்ப தேவையில்லை. இப்ப அந்த கேள்வி கேட்கறீங்கள, கேஸ் எழுதுன்னு நீங்க கேட்கறீங்கள, அதான் சொல்றேன். நீங்க இப்ப அதை கேட்கறீங்க, அதை பற்றி கேட்கறீங்க. எனக்கு யாரும் சொல்லணும் அது மாதிரி, ஏன்னா யாரா பண்ணது எனக்கே தெரியாது. யார் படத்தையும் கேட்கக்கூடாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.